வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் இனிதா சக்தி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். தமிழகத்துல சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில விஜய் ஒரு குழுவுமே அமைச்சிருக்காரு. தாவேக தலைவர் விஜய் அந்த கட்சிக்கான ஒரு குழுவை அமைச்சு தேர்தல் பணிகளை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் பாத்தீங்கன்னா, மாநில மாவட்ட பணிகளை எல்லாமே யார் யார் மேற்கொள்ள போறாங்கன்ற ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. அந்த குழுவுல பாத்தீங்கன்னா ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் போன்றவர்கள் இருக்காங்க. இக்குழுவுல பாத்தீங்கன்னா 234 தொகுதிகளில் உள்ள பிரச்சார கூட்டம், பொதுக்கூட்டம் எல்லாத்தையுமே இவங்க தான் இந்த பணிகளை மேற்கொள்வாங்கன்னு கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2026 தாவேகவுல யாரெல்லாம் போட்டியிட விரும்புறாங்களோ அவங்களுக்குமான விண்ணப்பமுமே அளிச்சிருக்காங்க. சென்னை வள்ளுவர் கோட்டத்துல பாத்தீங்கன்னா திருவள்ளூர் தின விழாவும் மற்றும் விருது வழங்கும் விழாவும் இன்று நடைபெற்றிருக்கு. இதுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளுமே வழங்கியிருக்காங்க. இந்த திருவள்ளூர் தின விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் திருவள்ளுவருக்கு மலர் தூவி மரியாதையுமே செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் விருது வழங்கும் விழாவில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா விருதியுமே வழங்கியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் அண்ணல் அம்பேத்கர் திருவள்ளூர் விருதுன்னு பல விருதுகளையுமே வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் கண்ணியம் காக்கும் மாண்பாளராக செயல்படும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப் பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில 22வது நாளாகவுமே பதிவு மூப்பு இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு தொடர் போராட்டத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க சம வேலைக்கு சம ஊதியம் என்ற போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதுல அவர்களை போலீசார் குண்டுகட்டாகவும் கைது செய்திருக்காங்க. இந்நிலையில 22வது நாளாகவுமே பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு அவர்களுடைய முழக்கங்களையுமே எழுப்பி போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதனால அப்பகுதியில ஒரு பதற்றமான சூழல் நிலவி இருக்குன்னே சொல்லலாம். மாட்டுப் பொங்கலை ஒட்டி ராணிப்பேட்டையில உள்ள இறைச்சி கடைகள் எல்லாம் அசைவ பிரியர்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து அசைவ உணவெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. தமிழகத்துல மாட்டுப் பொங்கல் அப்போ அசைவ உணவு சாப்பிடுவது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அந்த வகையில ராணிப்பேட்டையில உள்ள ஆற்காடு, ராணிப்பேட்டை, சிப்காட்டு போன்ற பகுதிகளில் இறைச்சி கடைகள்ல நீண்ட வரிசையில காத்திருந்து மக்கள் இறைச்சியை வாங்கி செல்கின்றாங்க. தமிழகத்துல பொங்கல் திருநாளை ஒட்டி 5 நாட்கள் தொடர் விடுமுறை அளிச்சிருக்காங்க. அதனால சுற்றுலா பயணிகள் பல்வேறு பகுதிகளில் போவது வழக்கம். அதே போல தென்காசி மாவட்டத்தில் உள்ள பிரதான சுற்றுலா தலமான குற்றாலம்ல சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிஞ்சிட்டு வராங்கன்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதனால தொடர் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவியில குளித்து செல்கின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி போன்ற இதிலுமே தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து செல்கின்றனர். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இனிதா சக்தி. நன்றி.